யா வெல்கம் டு தி ஆக்சிஜன். ஸோ நேற்று நான் வீடியோ சொல்லியிருந்தேன், இன்னைக்கு நிஃப்டி வந்து இப்படி ரீச் ஆக போகுது அப்படின்னா. சரி, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சிபிஐ இன்ஃப்ளேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், சிபிஐ இன்ஃப்ளேஷன்னா என்ன, நாளைக்கு என்ன நடக்குது. ஆல்ரெடி நான் ஷூட் எடுத்துட்டு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. மேலே டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, 12 o'clock ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில் விடிஞ்சா சிபிஐ இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் 4 PM என்ன டைமில் அப்படின்னா 4 PM. பட் நாளைக்கு இதோட இம்பாக்ட் வந்து ஏர்லியராக இருக்குமா என்னன்றது நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தால் அந்த டேட்டாக்கு அப்புறம் நாளைக்கு இல்லை நாளைக்கு கழிச்சு ரியாக்ட் ஆகும். நான் ஆல்ரெடி நிஃப்டி எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுன்றது சொல்லிட்டு இருக்கேன். அந்த வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொல்றதை விட நான் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா வீடியோ கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ நான் என்ன ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நிஃப்டி வந்து இந்த ரீஜன்ஸ் வந்து மார்க்கெட் ரீச் பண்ணிட்டு, அதாவது 25,400 500 ரீச் பண்ணிட்டு 450 to 500 ஆமாம் அங்கே ரீச் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் ஹைலி பாசிபிள் சொல்லி நான் போன வீடியோ நேற்று போட்டிருந்தேன். அதை எடுத்து பாருங்க. அப்புறம் லைவும் வந்துட்டு இருக்கேன், லைவ் எடுத்து செக் பண்ணி பாருங்க. ப்ராஃபிட் லைவாக கண்ணு முன்னாடி உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன், அதை எடுத்து பாருங்க. ஆனால் அதுலையுமே நான் சொல்லியிருந்தேன் 700 கப்பல் ஆஃப் வீக்கில் ரீச் பண்ண நினச்சேன். பட் இன்னைக்கு ஒரே நாளில் ரீச் பண்ணால் சரியான ப்ராஃபிட். ஆல்மோஸ்ட் வந்து ஒரே லாட்டில் 5,500 ப்ராஃபிட் வந்து நம்ம குரூப்பில் பண்ணோம். ஸோ ப்ரீமியமில் ஜாயின் பண்ணுறது ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே, நாளைக்கு என்ன நடக்குது சிபிஐ இன்ஃப்ளேஷனில்? சிபிஐ இன்ஃப்ளேஷனோட இயர் ஆஃப் த இயர் வந்து என்னன்னு இயர் ஆஃப் த இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜூமில் இருக்கு. ஓகே, இப்போ கிளியராக இருக்கா? இயர் ஆஃப் த இயரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 5.5 1.54 இருந்தது ப்ரீவியஸ்ல. ஓகே, 1.54 வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து இருந்தது. ஒரு சிபிஐ இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா சிம்பிள். இப்போ நீங்கள் ஓவரால் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வச்சுருக்கோம். பிபிஐ இந்த மாதிரி யூஎஸ்ல தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி இருக்கும். இப்போ சிபிஐன்றது இந்தியாவில் உள்ள ஒரு விஷயம். ஓகேவா? கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். எல்லா ப்ரைஸ் இண்டெக்ஸ் இருக்கும், இதில் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இது ரொம்ப இம்பாக்ட் கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இது ரொம்ப இம்பாக்ட் கொடுக்கும். ஸோ இந்த இம்பாக்ட் வந்து நாளைக்கு எப்படி ரிசல்ட் வரப்போகுது அப்படின்றது தான் இருக்கு. ஓகே, எப்படி ரிசல்ட் வர்றது நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இஃப் இன்கேஸ் சிபிஐ ரிசல்ட் வந்து பாசிட்டிவ்ல இருந்தது அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் நிஃப்டி அப்படியே ராக்கெட் மாதிரி மேலே போகும். சிபிஐ இன்ஃப்ளேஷன் நெகட்டிவ்ல ரிசல்ட் வந்ததுன்னா அப்படியே ராக்கெட் மாதிரி கீழே வரும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ கரெக்டாக தெரிஞ்சு ப்ராப்பர் எஜுகேஷன் எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நம்ம கிளாஸஸும் கொடுத்துருக்கோம், எப்படி ட்ரேட் பண்ணுன்றது கொடுத்துருக்கோம். எல்லா வீடியோஸும் எடுத்து பாருங்க. நான் யூடியூபுக்கு புதுசு, பட் நான் மார்க்கெட்டுக்கு புதுசு இல்லை. கொஞ்சம் எல்லா வீடியோ எடுத்து பார்த்துட்டு அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஜாயின் பண்ணி போடுங்க. ஸோ நாளைக்கு நிஃப்டி என்ன நடக்கும் அப்படின்றது என்னோட கருத்து கணிப்புக்கு இன்னைக்கு ஏறு சிபிஐ இன்ஃப்ளேஷனால தான் ஏறி இருப்பான். நான் ஏன்னா வந்து ஒரு 600 தான் பிளான் பண்ணி இன்னைக்கு 100 பாயிண்ட் அதிகமாக ஏறிட்டான். விட்டா 750 800 போயிருக்கும் போல. அந்த டைம் இருந்தால் போயிருப்பான். ஃபுல் டைம் இன்னைக்கு அடிச்சு மேலே ஏறி போயிட்டே இருக்கான். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ நாளைக்கு வந்து மேபி ஒரு கரெக்ஷனாக வந்து மேலே கொடுத்துட்டு, ஏன்னா ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சு. ஓகே, சாரி, ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சு. நிஃப்டி வந்து 800. நாளைக்கு ஒரு கேப், ஒரு ஃபுல் வியூ கொடுத்துட்டு நாளை கழிச்சுக்குள்ளே இறங்கணும்னு நினைக்கிறேன். இது வந்து நாளைக்கு என்னால் இது வந்து ஷுவராக சொல்ல முடியாது. பட் சிபிஐ இன்ஃப்ளேஷனுடைய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு தான் நான் இந்த வீடியோவில் வந்தேன். ஏன்னா நான் ட்ரை பண்ணேன், என்ட்ரி பிளான் பண்ணலாம் அப்படின்னா டெக்னிக்கலி மார்க்கெட் பை. ஆனால் நாளைக்கு சிபிஐ இருக்கிறதுனால எப்படி வேணாலும் நடக்கும். அதனால வந்து யாருமே ஷுவரிட்டி கொடுக்க முடியாது. நான் இல்லை, கவர்மெண்டால கூட கொடுக்க முடியாது. ஸோ ப்ராப்பராக தெரிஞ்சு பண்ணுங்க. இதை நாளைக்கு வேணால் கணிச்சிடலாம். நாளைக்கு லைவ் மார்க்கெட்டுக்கு கணிச்சிடலாம். அதே மாதிரி ப்ரீமியம்லேயும் கணிச்சிடலாம். ஸோ ப்ரீமியம் குரூப்பில் யாராவது ஜாயின் பண்ணுறதாலும் ஜாயின் பண்ணுங்க. உடனே நாங்கள் கால் எக்ஸிக்யூட் பண்ணோம். மினிமம் ஸ்டாப் லாஸ் அதுக்கான டார்கெட் இன்றைக்கே ஒரு லாட் வச்சு 5,500 வந்து ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணிங்க. இப்போ பேங்க் நிஃப்டி என்ன ஆகும்? கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா பேங்க் விஷயமாச்சு, பேங்க்கு இதில் வருது. பேங்க் நிஃப்டி என்ன ஆகும் அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாசிட்டிவ்ல தான் வரும். ஓகே, பேங்க் நிஃப்டியும் உங்களுக்கு பாசிட்டிவ்ல தான் வரும். பேங்க் நிஃப்டி நான் மேக்ஸிமம் ட்ரேடே பண்ண மாட்டேன். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இண்டெக்ஸோட ஃபியூச்சர் சார்ட்டை காமிக்கிறேன். ஓகே, ஸோ நாளைக்கு அதுதான் பேங்க் நிஃப்டியுமே நாளைக்கு மேபி எனக்கு சிபிஐ இன்ஃப்ளேஷன் இன்னைக்கு பாசிட்டிவாக வருமானு எனக்கு தெரியல. நெகட்டிவ் தான் எனக்கு தெரிஞ்சு பர்சன்டேஜில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து வந்தது அப்படின்னா ரிட்டர்ன் மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கு ஹைலி பாசிட்டிவ். ஓகே, ஸோ நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு என்ன நடக்குதுன்றது நாளைக்கு சொல்ல முடியும். இதை வச்சு யாரும் ட்ரேட் பண்ணாதீங்க.
மற்ற விஷயங்கள்லாம் நான் சொன்னதெல்லாம் கிளியராக போயிட்டு இருக்கு. இந்த டேட்டா இருக்கும்போது நம்மளால எதுவுமே கிளியராக சொல்ல முடியாது. நாளைக்கு MOSIல ரிலீஸ் ஆகும். ஸோ ரிலீஸ் ஆகும்போது நான் டேட்டாவை எடுத்துட்டு கண்டிப்பாக உங்களோட வரேன். ஸோ ப்ரீமியம் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு ஸ்டாக் ஆப்ஷன் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா ஆல்ரெடி நான் பஜாஜ் ஃபின் சர்வீஸ் சொல்லியிருக்கேன். பஜாஜ் ஃபின் சர்வீஸில் ஆப்ஷன் ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் அதே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பஜாஜ் ஃபின் சர்வீஸ் லிமிடெட் இன்னைக்கு காலையில் லைவ்ல கொடுத்துருந்தேன். ஸோ லைவ்ல நான் ஆல்ரெடி கிளியராக சொல்லியிருந்தேன். ட்ரேட் எடுக்கிறவங்க சில குட்டிகளை எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பஜாஜ் ஃபின் சர்வீஸ் இந்த ரேஞ்ச் தாண்டவொன்னு எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக பஜாஜ் ஃபின் சர்வீஸ் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணோம். கப்பல் ஆஃப் வீக்கில் கண்டிப்பாக பாசிட்டிவ் கிடைக்கும். ஸ்டாக் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் பண்ணும். அண்ட் இதுக்கும் சிபிஐக்கும் எந்த இது கிடையாது, எந்த ஒப்பந்தமும் கிடையாது. சிபிஐ வந்து பாதிப்பு நிஃப்டி 50க்கும் பேங்க் நிஃப்டிக்கு சென்செக்ஸுக்கும் மிட் கேப் 50 இதுக்கு தான் பண்ணும். ஓகே, ஸோ டேல எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்விங்கோட லிக்விடிட்டி வந்து நல்லா தெரியும். ஸோ இங்கே நல்லா பாருங்க, ஸ்விங்கோட லிக்விடிட்டி தெரியும். ஸோ அதை தான் வந்து மார்க்கெட் வந்து ஒன்ஸ் ஸ்வீப் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ஹையர் வந்து எடுக்கிறாப்புல. சரிங்களா, நான் இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிவர்சல் நடக்குது. இந்த ரிவர்சல் ப்ளஸ் சின்ன கேப் அப் கேப் டவுனு. ஸோ அதை ஃபில் பண்ணிட்டு இங்கே இருந்து மார்க்கெட் வந்து இந்த ரீஜன் சொன்னால் அப்படியே வந்து ட்ரை பண்ணோம். ஸோ 2000 வந்து எகைன் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் ஈஸியாக வந்து கொடுத்துருக்கிறது. நிஃப்டி சொல்லியிருக்கேன், பேங்க் நிஃப்டி சொல்லியிருக்கேன், பஜாஜ் ஃபைனான்ஸ் சொல்லியிருக்கேன். நான் கொடுத்த எல்லா ஸ்டாக்ஸ்லையும் ப்ரீவியஸ் வீடியோஸும் செக் பண்ணுங்க, நடந்திருக்கான்றது பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுன்னா ப்ரீமியம் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். என்னோட நம்பர் கீழே கான்டாக்ட் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஹேவ் குட் நைட். பை பை.